ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அட்வைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள். அதாவது இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க. இன்னும் இதுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எனேபிள் ஆகலை. அதே போல் ஃபுல் நோட்டிஃபிகேஷனும் இன்னும் விடலை. இது ஜஸ்ட் அட்வைஸ் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. ஃபுல் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா லேட்டராக கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? அது எப்போ வரும்னா, அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் எனேபிள் ஆகுது பார்த்தீங்கன்னா அந்த டேட்டில் கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருக்காங்க. 15 ஏப்ரல் 2024 அப்போலேருந்து நம்ம விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்த மாதம் 15ஆம் தேதியிலேருந்து 15 ஏப்ரல் 2024. ஓகேங்களா? க்ளோசிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு மாதம் டைம் தராங்க. 14 மே 2024. ஓகேங்களா? லாஸ்ட் டேட்டு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இப்போ 2 கேட்டகரி போஸ்ட்டு. சப் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து டிகிரி குவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் 35,400 ரூபாயிலேருந்து பே ஸ்கேல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 20, 28 வயசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 452 சொல்லியிருக்காங்க சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு. அதே கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்காக இருந்தால் 10th குவாலிஃபிகேஷன் இருக்கணும். பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 21,700 ஸ்டார்ட் ஆகும். மினிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 28 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட் வந்து வேகன்சி பார்த்தீங்கன்னா 4,208 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே கம்பைன் பண்ணி 4,660 போஸ்ட் வரும் அப்படின்ட்டு இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் இதில் வந்து இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன், அதுக்கப்புறம் ரிசர்வேஷன் கேட்டகரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான டீட்டெயிலாம் அங்கே சொல்லியிருக்காங்க. அப்புறம் மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு சிபிடி டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. அப்புறம் ஃபாலோடு பை ஃபிசிக்கல் டெஸ்ட். நம்ம தெரிஞ்சது தான், ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டு இதெல்லாம் இருக்குன்றதை அங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஃபீஸு, அதாவது எஸ்சி, எஸ்டி, ஃபீமேலு, மைனாரிட்டிஸ் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 250 ரூபா எக்ஸாம் ஃபீஸ் இருக்கும். இவங்கள தவிர்த்து மற்ற எல்லா கேண்டிடேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 500 ரூபா வந்து எக்ஸாம் ஃபீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதே போல் அப்ளை பண்ணிவிட்டு யாரெல்லாம் எக்ஸாமுக்கு வந்து சிபிடி டெஸ்ட்டுக்கு வந்து அப்பியர் ஆகுறீங்க, அட்டன் பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் வந்து இந்த எக்ஸாம் ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் 500 ரூபா பே பண்ணியிருந்தீங்கன்னா 400 ரூபா ரீஃபண்ட் பண்ணுவாங்க. இந்த 250 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரிக்கு 250 ரூபா ஃபுல்லாக ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு சிபிடி வந்து அட்டன் பண்ணியிருக்கணும். ரிட்டன் டெஸ்ட்டு கம்பல்சரி அட்டன் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேறு எதுவும் பெருசாக டீட்டெயிலாக சொல்லலை. ஓகேங்களா? இப்போதைக்கு அட்வைஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க. இன்னும் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வரல. இந்த அட்வைஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம், அதாவது மார்ச் மாதம் 2ஆம் தேதி விட்டுருக்காங்க. ஓகேங்களா? டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா 15ஆம் தேதி, அடுத்த மாதம் ஏப்ரல் 15ஆம் தேதி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அன்னிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கும் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இன்னும் எக்ஸாம் டேட்டு எதுவும் டீட்டெயிலாக சொல்லலை. நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலோ இல்லை இதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ண போனாலோ இது கிளியராக பார்த்துங்க. சரிங்களா? இந்த இதுக்கும் எக்ஸாம் வைப்பாங்க, அதுக்கும் ப்ரிப்பேர் பண்ண தயாராக இருங்க. அடுத்த மாதம் ஏப்ரல் 15ஆம் தேதி கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? இப்போதைக்கு இது நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ.